மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் தேர்ட் ரிவிஷன் ப்ளஸ் பப்ளிக் எக்ஸாமில் எப்படி நம்ம ஈஸியாக 80+ மார்க், அதாவது 80 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோ தான் இது. ஆல்ரெடி நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கலாம். இதில் நம்ம எந்த சாப்டர் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும், எந்த சாப்டர் பார்த்தோம்னா எவ்வளோ 5 மார்க் எவ்வளோ 2 மார்க் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோ தான் இது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்ஸ் நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆக போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தரவு பண்ண வேண்டியது ஒன் வேர்ட்ஸ். புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒன் டைம் தரவு பண்ணிடுங்க. அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜாமெண்ட்ரியை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்லேருந்து ஒரு ஜாமெண்ட்ரி வரும், அடுத்ததாக எக்ஸசைஸ்லேருந்து ஒரு ஜாமெண்ட்ரி வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஜாமெண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா மாடல் ஜாமெண்ட்ரியும் நம்ம கட்டாயமாக நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா போட்டு பார்த்துடணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபை பொறுத்தளவு கிராஃப் நம்ம கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதில் நேர் மாறுபாடு, எதிர் மாறுபாடு, டைரக்ட் வேரியேஷன், இன்டைரக்ட் வேரியேஷன். சரிங்களா? இந்த மாடலில் இருந்து ஒரு சம் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அதில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு கணக்குகள் ப்ளஸ் எக்ஸசைஸ் பயிற்சி சம்மும் ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் கையில் குறைந்தது 25 மதிப்பெண்ணும் அதிகபட்சம் 30 மதிப்பெண்ணும் உங்கள் கையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய சாப்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டர் தரவு பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து நமக்கு கண்டிப்பாக 2 5 மார்க் வந்துடும், 2 2 மார்க் வந்துடும். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம கையில் கம்மியான மார்க் 25 மார்க் தான் போட்டிருக்கோம். சரிங்களா? அது கூட ப்ளஸ் இதில் ஒரு எத்தனை வந்திருக்கு, ஒரு 14 மார்க் வந்திருக்கா? சரிங்களா? ஸோ ஒரு 25 + 14 என்ன வரும்னு பாருங்கள். உங்களுக்கு 2 கூட்டுங்க, 39 மார்க் உங்களுக்கு இதுலேயே என்ன செஞ்சிடும் அப்படின்னா வந்துடும். சார் ஃபஸ்ட்டு சாப்டர் எது சார் இம்பார்ட்டன்ட்? ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துருக்கோம், அதில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஆனால் ஃபஸ்ட்டு சாப்டர் தரவு பண்ணணும். ஸ்டூடெண்ட் சொல்கிறது புரியல, ஃபஸ்ட்டு சாப்டர் தரவு பண்ணிடுங்க. எக்ஸாம்லையும் தரவு பண்ணணும், எக்ஸசைஸையும் தரவு பண்ணணும். அடுத்ததாக சாப்டர் 2க்கு வாங்க. சாப்டர் 2ல் கட்டாயம் நம்ம பார்க்க வேண்டிய, அதாவது நான் ஈஸியானதை தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சரிங்களா? கஷ்டமான இப்போ எக்ஸசைஸ் சொல்லலை. ஈஸியானதில் 2.1, 2.2, 2.5, 2.9. சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய கணக்குகள் ப்ளஸ் எடுத்துக்காட்டு கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க் கன்ஃபார்மாக என்ன செஞ்சலாம் அப்படின்னா அட்டன் பண்ணிடலாம். அப்போ இதில் ஒரு 7 மார்க் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ நமக்கு ஈஸியாக நம்ம இதில் 7 மார்க் போட்டாச்சு அப்படின்னா அதில் ஒரு 35, அதில் ஒரு 39, இதில் ஒரு 7, தாராளமாக நம்ம 46 மார்க் வந்துடும். சரிங்களா? அடுத்ததாக சாப்டர் 3யை பொறுத்தளவுக்கு நம்ம பார்க்க வேண்டியது 3.2, 3.7, 3.8, 3.9, 3.14. இதுலேயும் எதை மேக்ஸிமம் இந்த சாப்டர் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் சொல்லுங்கள் சார் அப்படின்னீங்கன்னா 3.8, 3.14 ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டை பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம். ஆல்ரெடி அதில் 46 ப்ளஸ் ஒரு 5 ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுச்சுன்னா என்ன வரும், 51. இந்த 3.2, 3.7, 3.8, 3.9, 3.14 பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 2 மார்க் ஒன்று அட்டன் பண்ணலாம். ஸோ 51 + 2 53 ஆயிரும். இது போக அணிகள் மேட்ரிக்ஸ் 3.17, 3.18, 3.19 இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க் வந்துடும். ஸோ 53 + 7ன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் எத்தனை மார்க் இருக்குது, 60 மார்க் இருக்குது. வெறும் 3 சாப்டர் பார்க்க போகிறோம், அதுலேயும் முக்கியமானதாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இதை பார்த்தீங்கனாலே உங்கள் கையில் எத்தனை மார்க் இருக்குது, 60 மார்க் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 4. சரிங்களா? சாப்டர் 4 பொறுத்தளவுக்கு தியரம் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். எந்த தியரம் சார் பார்க்க போகிறோம்? 5 தியரம் இருக்குது. அதில் முக்கியமானது மட்டும் பார்ப்போம். எதெல்லாம் முக்கியம்? 1, 3, 5. இதை பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 5 மார்க். ஸோ 60 + 5 எத்தனை மார்க் ஆகிப்போச்சு, 65 மார்க் ஆகிப்போச்சா? ஸோ அதை பார்த்து முடிச்சிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 5th சாப்டருக்கு வந்துடுங்க. சரிங்களா? 5th சாப்டர் வந்தீங்க அப்படின்னா 5th சாப்டரில் என்னது முக்கியம்னு பார்த்தீங்க அப்படின்னா 5.1ம் 5.4ம் முக்கியம். இதை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 5.1ல் ஒரு 5 மார்க், 5.4ல் ஒரு 5 மார்க், ஒரு 2 மார்க் வரப்போகுது. சரிங்களா? நம்ம மினிமம் மார்க்கே போடுவோமே. சரிங்களா? ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க்னே போடுங்க. சரிங்களா? ஆல்ரெடி 65 ப்ளஸ் இங்கே ஒரு 7 எத்தனை மார்க் வந்துடுச்சு,
72 மார்க் வந்துடுச்சு. சரிங்களா? அடுத்ததாக சாப்டர் 7ல் 7.4 தரவு பண்ணிடுங்க. சாப்டர் 8ல் 8.4 தரவு பண்ணிடுங்க. இதை தரவு பண்ணிங்கனாலே அதில் ஒரு 5 மார்க், இதில் ஒரு 5 மார்க், டோட்டலாக எத்தனை மார்க்? 10 மார்க். 72 + 10 எவ்வளவு? 82 மார்க். ஸோ நம்ம சொன்ன சாப்டரை மட்டும் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் 72 மார்க் எடுத்துடலாம். நான் சொன்ன சாப்டரோட எக்ஸசைஸும் பார்க்கணும், எக்ஸாம்பிளும் பார்க்கணும், அதான் முக்கியம். சரிங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாமில் நீங்கள் 80 மார்க்குக்கு மேலே ஈஸியாக என்ன செய்யலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன். பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.